கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசுவாச அறிக்கையின் 4வது நாளில் வந்திருக்கிறோம். தேவஜனமே, ஒவ்வொரு அதிகாலையிலையும் நம்ம விசுவாசத்தை குறித்து அதிகமாக படித்து கொண்டிருக்கிறோம். தேவஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அடிப்படை தேவையான விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் திருச்சபைகளுக்கு போகிறோம், வசனங்களை கேட்குறோம், வருகிறோம். ஆனால் அடிப்படையாக நம்ம வாழ்க்கையில் எது தேவை? நம்ம இருதயத்தில் அஸ்திபாரமாக மாறுகிறது என்ன? நம்ம வாழ்க்கையில் நிறைய உபத்திரங்கள் வரப்போகிறது, போராட்டங்கள் வரப்போகிறது. இதெல்லாம் தெரிந்த பிறகும் நம்ம தேவையான வசனத்தை மட்டும்தான் சபைக்கு போய் கேட்டுக்கொண்டு வருவோம். ஆனால் அடிப்படையாக உங்கள் இருதயத்துக்கு தேவையான அஸ்திபாரத்தை கர்த்தர் இந்த 15 நாட்களும் விசுவாச அஸ்திபாரத்தை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த அஸ்திபாரத்தை நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் கேட்டு என்ன செய்துனுங்க, இருதயத்தின் ஆழத்தில் பதிச்சு விடுங்க. எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும் அவருக்காக நிற்க முடியும். நீங்கள் சாதிப்பீங்க, அதில் சந்தேகம் இல்லை. இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான வார்த்தை ரோமர் 14 கடைசி வசனத்தின் கடைசி வரி, 23வது வசனத்தின் கடைசி வரி சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. தேவ ஜனங்களே, இதை குறித்து தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஜாஷுவான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் சொல்லுகிறார். எத்தனையோ வீல் சேர்கள் அவர் கை வைக்கும் பொழுது அவர் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த ஆண்டவர் மேலே உள்ள அபூர்வ நம்பிக்கையினால எழுப்பி நடப்பாங்க. அந்த தேவ மனுஷன் மரித்த ஒரு நபரை கூட எழுப்பின வீடியோ கூட இன்டர்நெட்டில் கிடக்குது. நீங்கள் டிபி ஜோஷுவா ரைசிங் டெட் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா ஒருவேளை அந்த வீடியோ வரலாம், வராமே இருக்கலாம். ஏன்னா அவர் மரித்து விட்டார். ஆனால் தேவ மனிதனை கர்த்தர் பயன்படுத்தின விதம் சொல்லுகிறது கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். கனி நிறைந்த வல்லமை நிறைந்த ஒரு மனுஷர். அவருடைய சீசர்கள் தேவன் அவரை பயன்படுத்திய விதங்களை குறித்து டிபி ஜோஷுவான்னு சொல்கிற தேவ மனிதனுடைய உடன் ஊழியர்கள் சொன்ன உண்மையான சம்பவம் என்னென்னா, இந்த மனிதர் கடல் மேலே தேவன் நடக்க வைத்திருக்கிறார். இன்றைக்கி ஒரு ஆளை கடல் மேலே நடக்க வைத்து அவங்க எல்லாம் தன்னை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் போட்டுருவாங்க. பாருங்கள் தேவ வல்லமை எவ்வளோ கிரியை செய்துன்னு. நீங்கள் இன்டர்நெட்டில் டிபி ஜோஷுவான்னு டைப் பண்ணாலே ஏகப்பட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ தூரம் தேவன் அந்த தாசனை பயன்படுத்தி இருக்கிறார். அவ்வளோ தாழ்மை, எவ்வளோ எளிமையாக ஒரு சின்ன வீட்டில் மலையிலையும் காடுலையும் ஜெபித்து கொண்டே இருக்கிற ஒரு தேவ மனிதர். அவர் இந்த வசனத்தை எடுத்து அழகாக சொல்லி கொடுப்பார். என்ன தெரியுமா சொல்கிறாரு? விசுவாசத்தினால வராத யாவும் பாவம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனையோ வார்த்தைகள் பேசுகிறீங்க. விசேஷமாக லேடிஸ் சொல்லவே வேண்டாம். ஃபோனை எடுத்துட்டா போதும். 9 மணிக்கு ஃபோனை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 10, 11, 12 மணி வரைக்கும் போயிடும். கேட்டால் சொல்லுவாங்க, அது என்னுடைய இள வயசு ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் ஆச்சில் பேசி, அதுக்குன்னு 3 மணிக்கூறாக பேசுகிறது. யோசித்து பாருங்கள். 3 மணிக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருந்துறீங்கன்னா எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றிருக்கலாம். ஆனால் ஒரு நண்பர் நண்பியோடு ஒரு சிநேகிதியோடு பேசுகிற அந்த ஆர்வம் கர்த்தரிடத்துல பேசும்போது குறைஞ்சி விடுகிறது அல்லவா? அதனால தான் ஆபத்து. நம்ம கர்த்தர்கிட்டையும் பேசுகிறோம் ஒரு அவசியத்திற்காக, ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக, ஒரு நெடுநாள் கசப்பை மாற்றுறதுக்காக, நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணி ஒரு மணிக்கூர் ஆகுதுன்னா அது ஒரு தவறு இல்லை. ஆனால் அந்த கதை இந்த கதை, ஊர் கதை, நான் இதை வாங்கினேன், நான் போத்தீஸுக்கு போனேன், நான் பார்த்தாஸுக்கு போனேன், நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், நான் சரவணா ஸ்டோர் போனேன், நான் ராஜாராம் போனேன், அப்படி இப்படி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதம் தான் இதை வாங்கினேன், அந்த மாதம் தான் அது நடந்துச்சு, என் வீட்டில் இது நடந்துச்சு. ஒரு சகோதரி ஒரு வேதனையான பதிவை போட்டிருந்தாங்க. இந்த லேடிஸினுடைய வாழ்க்கையில் நடக்கிற அபூர்வ வேதனையான விஷயங்கள் என்ன தெரியுமா? இந்த பெண்கள் ரொம்ப பலவீனமானவங்க. வேதமாக தான் சொல்லுகிறது, பலவீன பாண்டம். அதனால தான் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்க. இந்த சம்பவம் ஒன்று சொல்லிடுறேன். அதிகமாக ஃபோனில் பேசுகிறவங்க உஷாராகுங்க. ஒரு சகோதரி என்ன செஞ்சுருக்காங்க, தன்னுடைய பெண் நண்பியோட சிநேகிதியோடு பேசிக்கொண்டே இருந்திருக்காங்க. நிறைய விஷயங்களே ஷேர் பண்ணுவாங்க. தான் கணவர் கோவப்படுறது, தான் கணவர் என்னெல்லாம் செய்கிறாரோ எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடிக்கடி அந்த சிநேகிதியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து என்ன செய்வாங்க, வெளிநாட்டில் இருந்திருக்கிறாங்க, அடிக்கடி கூப்பிடுவாங்க, விருந்து வைப்பாங்க. அந்த பிள்ளைக்கு கல்யாணமே ஆகலை, ரொம்ப நாளாக காத்திருக்கிறா. இவ அடிக்கடி வர்றது உண்டு. அவங்க கணவரும் இவங்களை ரொம்ப கவனிக்கிறது உண்டு. கணவரும் மனைவியுமாக 2 பேரும் ரொம்ப அந்த சகோதரியை பிரியமாக வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா தான் மனைவியினுடைய ஃப்ரெண்ட் அல்லவா, அதனால் அடிக்கடி காண்டாக்டில் இருப்பாங்க. இந்த சகோதரியும் அவள் சிநேகிதியுடைய வீட்டுக்கு போகிறது உண்டு. ஏதாவது லேட்டானால் கூட கணவர் சிநேகிதிக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா என் மனைவி அங்கே இருக்காங்களா, சீக்கிரம் அனுப்பி விடுங்க, இப்படிலாம் சொல்கிறது உண்டு. அதனால் பர்சனல் நம்பர் கூட அவங்க கணவருக்கு போயிட்டு, ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போது இந்த சகோதரிக்கு பிள்ளை கிடையாது. பிள்ளை இல்லாததுனால ஏதோ ஒரு விஷயத்தினால தாய் நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்தது மட்டும் இல்லை,
வந்த பிறகு சிநேகிதிகிட்ட பேசியிருக்கிறாங்க. அப்பப்போ ஏதாவதுன்னா புருஷன் வந்து ஏதாவது சொன்னால் ஒன்று கேட்டுக்கோங்க, அப்படி விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இவ்வளோ நெருக்கமாக இருந்ததுனால இந்த கணவருக்கும் அந்த சிநேகிதிக்கும் ஒரு கான்டாக்ட் உண்டாகி கடைசியில் அது திருமணமாக மாறி இந்த குழந்தை இல்லாத காரணத்தினால இந்த சகோதரி சொந்த வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய நிலைமையாகி வெளிநாட்டில் இருந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் நினச்ச அவங்க இங்கே ஊருக்கு வந்த பிறகு தான் தெரியுது அந்த சகோதரி வந்து இந்த சகோதரனை திருமணம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தையே உருவாகி 6 மாதம் ஆகிவிட்டது என்று கேள்விப்பட்டு இவளால் வெளிநாட்டுக்கும் போக முடியல, சொந்த கணவரையும் இழந்தாச்சு. ஒரு நல்ல ஒரு சிநேகிதின்னு நினச்சி தன்னுடைய பர்சனல் விஷயங்கள் கணவரை பற்றி ஷேர் பண்ணுறது எல்லாமே ஷேர் பண்ணி கடைசியில் கணவரே இழந்து ரோட்டில் நிற்கிறாங்க. அப்போ பெண்களுடைய நிலைமையை பாருங்கள். இருதயத்தில் இருந்து வந்த எல்லாமே விசுவாசத்தினால வரலை. அதனால தான் தேவ மனுஷர் ஜாஷுவா அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்கள் இருதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் விசுவாசம் உள்ளதாக வெளியே வரணும். நீங்கள் நினச்சதெல்லாம் பேசுகிறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கலை. அதனால தான் ஒவ்வொருவருடைய பேச்சுக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது. தேவையில்லாத வார்த்தை வாயில் வரவே கூடாது. வந்துச்சுன்னா நியாய தீர்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல, வேதம் சொல்லுது. அப்போ உங்கள் வாயிலிருந்து வர்றதெல்லாம் எப்படி வரணும்? விசுவாசத்தினால தான் வரணும். விசுவாசத்தினால வராத யாவுமே பாவம். அப்போ உங்கள் இருதயத்திலிருந்து அவிசுவாச வார்த்தை நிறையா வரும். கர்த்தர் நடத்துவாரா? என் வாழ்க்கை மாறுமா? ஐயோ இப்படி இருக்குதே, நான் சபைக்கு போகிறேனே, காணிக்கை கொடுக்குறேனே, ஒன்றும் நடக்கலையே, அப்படி இப்படி நிறைய அவிசுவாசம் வருது. இது எல்லாமே பாவம். ஸோ இந்த விஷயத்தை அந்த தேவ மனுஷன் அழகாக சொல்லுவார். அப்போது விசுவாசத்தினால வராத எல்லாமே பாவம். அப்போ உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தையெல்லாம் தேவனை நம்பி, தேவனை சார்ந்து, தேவன் இடைப்பட்டு, தேவன் சொல்லு, நாவின் பிரதித்திரம் கர்த்தரால் வருது அல்லவா? அப்போது நீங்கள் தேவனால் இயக்கப்பட்டு பேசணும். உங்கள் கணவர்கிட்ட ஒன்று பேச போகிறீங்கன்னா ஆவியில் இயக்கப்பட்டு ஆவினால் தான் பேசணும். சும்மா நினச்சதெல்லாம் பேசுனீங்கன்னா வீடு உடஞ்சிரும். அதிகமான சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நிறைய வார்த்தை நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் ரகசியத்தை எல்லாம் வெளியே சொல்லிடுவீங்க. சிம்சோனுடைய பெரிய தவறு 2-3 வாட்டி அவன்கிட்ட கேட்டால் 4வது வாட்டி ரகசியத்தை சொல்லிடுவான். நிறைய பேர் இப்படி தான் தன்னுடைய விஷயங்களை 4 தடவை கேட்டால் போதும், 5வது தடவை உண்மையை சொல்லிடுவாங்க, 4 தடவை மறைப்பாங்க. தேவ ஜனங்களே, நீங்கள் ஆவினால் நடத்தப்பட்டீங்கன்னா, உங்கள் எதிரியானவன் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆவினால் நடத்தப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ரகசியத்தை இழக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் நேசித்த நபர்கள்கிட்ட எதிரி இருப்பான். நீங்கள் நேசித்த நபர் தானே ரகசியத்தை சொல்லிடுவீங்க, உங்கள் வாழ்க்கையை அழிஞ்சு விடும். அவங்க ஊரெல்லாம் சொல்லிடுவாங்க. அதனால தான் ஆவியில் நடத்தப்படணும். நீங்கள் ஆவினால் நடத்தப்பட்டீங்கன்னா உங்களை நேசிக்கிற நபர் கூட உங்களை சில ரகசியங்களை கேட்கும்போது நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னா ஆவியானவர் சொல்ல விட மாட்டார். ஒரு நாள் ஒரு தேவ மனுஷர் அழகாக சொல்லுகிறார். எனக்கு ஆவியானவர் இப்போ உணர்த்தினதுனால சொல்லுகிறேன். அந்த தேவ மனுஷனை சந்திக்கிறதுக்கு ஒரு தாயார் வந்திருக்காங்க. வந்த உடனே எல்லாரும் விசாரிப்பாங்க அல்லவா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களா, இப்படி விசாரிப்பாங்க. அந்த வந்த தாயாரும் முதிர்ந்த தாயார், கொஞ்சம் வெள்ள முடியலாம் இருந்திருக்கு. அப்போ இந்த ஊழியர் வந்து அப்படியே விசாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த கேள்வியை கேட்காத. அப்போ இவர் நினச்சிருக்கிறாரு, என்னம்மா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்கணும்னு தோணும் பொழுது ஆண்டு சொல்கிறார், கேட்காத அப்படின்னு நிறுத்துறாரு. ஏன்னா அந்த அம்மாவே ஏதோ ஒரு ஊர்லேருந்து ஓடி வந்து இந்த தேவ மனுஷன் இந்த தீர்க்கதரிசியை பார்த்துட்டு போகணுன்னு வந்திருக்குது. அப்போ இவர் ஒரு மனுஷனா என்ன நினைக்கிறாரு, எல்லாரையும் விசாரிப்போம், அவங்க குடும்பத்தை விசாரிப்போம்னு சொல்லிட்டு விசாரிக்கலான்னு நினைக்கும் பொழுது ஆண்டு சொல்கிறார், விசாரிக்காத. எப்போமாவது ஆண்டு இப்படி சொல்லுவாரா? ஆனால் ஆண்டு சொல்கிறாருன்னா அர்த்தம் இருக்குது. அப்போ இவர் வந்து உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கம்மா, உங்கள் கணவர் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கலான்னு நினைக்கும் பொழுது ஆண்டு இப்படி சொன்ன உடனே நிறுத்திட்டார். உடனே அந்த அம்மா சொல்லுது, ஐயா நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு 2வது கேள்வி இவர் கேட்காம நின்னதுனால அதே சொல்லுது, ஐயா எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு பிள்ளைலாம் கிடையாது, நானும் என்னுடைய வயதான தாயாரும் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சூழ்நிலையை சொன்ன உடனே அவர் உஷாராயிட்டார். நல்ல வேலை, இந்த தாயாரே நம்மளை ஒரு ஊழியக்காரன் நம்பி நம்மளை நேசித்து தீர்க்க தரிசனங்களை கேட்குறதுக்கு, வசனங்களை கேட்குறதுக்கு வந்திருக்கு. இதுக்கு கிட்ட போயிட்டு நம்ம ஒரு ஞானம் இல்லாமல் பிள்ளை இருக்கான்னு கேட்டால் அது யோசிக்கும் அல்லவா, இவரே தீர்க்கதரிசி, இவருக்கு ஒன்றும் தெரியாதோ அப்படின்னு நினச்சிருவாங்க. அதனால தான் தேவஜனங்களே நம்ம இருதயத்திலிருந்து பேச வேண்டும். இருதயத்திலிருந்து பேசினதுனால தான், ஆவியானவருடைய கண்ட்ரோலில் இருந்ததுனால தான் அந்த ஊழியர் வந்து காப்பாற்றப்பட்டார். இல்லைன்னா ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும் இல்லையா, மனசளவில் ஒரு ஆழ்ந்த இருதயத்தில் இவர்கிட்ட போய் என்னத்தை கேட்க அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ அதனால தான் தேவச்சனங்கள் ஒவ்வொரு பேரும் ஆவியினால் நடத்தப்படணும். எல்லாரும் கண்களை மூடலாம், செபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, விசுவாசத்தினால் வராத எல்லாம் பாவம் சொன்னீரே, இந்த விசுவாசத்தின் ரகசியத்தை சொல்லி தருகிறீரே, இந்த விசுவாசத்தின் ஆழத்துக்குள் கொண்டு போங்க. மலைகளை பெயர்க்கிற விசுவாசம்,
இந்த நாட்களில் எங்கள் ஜனங்கள் ஒவ்வொரு மேலேயும் ஊற்றப்படணும். அவள் வாயை திறக்கும் பொழுது மலைகள் பெயர்க்கத்தக்கதான ஒரு அபிஷேகம் இறங்கணும். இந்த நாட்களில் யாரெல்லாம் இந்த விசுவாசத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு வேரையும் விசுவாசத்திலையும் அன்பிலையும் தூக்கி நிறுத்துங்கப்பா. நீர் சொன்னபடி அன்பு, விசுவாச, நம்பிக்கை, அது 3 நிலைத்திருக்கிறதே. இந்த நிலையான ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொரு பேருக்கும் கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவச்சனங்களே, விசுவாசத்தை குறித்து படிக்கிறதுனால நமக்கு தேவையான வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கொண்டு வருகிறோம். 9 மணி அளவில் விசுவாச அறிக்கை இருக்கிறது. யாராவது பாதியில் தான் அட்டன் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோடு தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். விசேஷமாக துதிக்கணும்னு விரும்புகிறவங்க நம்ம ஜெபம் டிவியில் நம்ம 1000 துதிகள் போட்டிருக்கிறோம். கீழே இருக்கிற லிங்கை உபயோகப்படுத்தி துதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 9 மணி அளவில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.